மியூசிக் டைரக்டர் சார் இங்கே யார் நாகராஜா? இந்த மாதிரி நான் கேள்வி ஒன்றா மட்டும் தான்டா கேட்க முடியும். இல்லைடா, அது ஆக்சுவலாக அந்த சீனில் அது வச்சோன்னே என்ன மாதிரியா இருக்குன்னு கேட்டோன்னே அது யோகி பாபு சார் கொடுத்த கமெண்ட். அவரையும் சொன்னார், சிவாவையும் சொன்னார், இன்னொரு ஹீரோயும் சேர்த்து சொன்னார். அது படத்தில் இருக்குன்னு இருக்கா அப்படி சொன்னார். இல்லை இவர் மாதிரி இருக்குல்ல அவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்புல. சார் 3 பேர் சொன்னாரா? 3 பேர் சொன்னார். அவர் டைமிங் தான், அது வேறு ஒன்றும் இல்லை. ஓகே தானா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா சார்? மியூசிக் டைரக்டர் சார் எதிர்பார்க்குறாரு அவர். சார் ஒரு நிமிஷம் இருங்களா ஐயா, நாகராஜ் கேள்வி கேட்டிருக்கான். அப்புறம் யோசிச்சுட்டு வரியா? ஓகே. என்ன சார் கேள்வி இங்கே ஒரு கேள்வி வந்துருச்சு சார். சார் ரொம்ப மைக் வச்சுட்டு இருக்கா சார். சார் மியூசிக் டைரக்டர் சார், ஒரு படத்தில் வந்து பாட்டுகள் எடுக்கும்போதும் ரீரெக்கார்டிங் அவங்களே தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இளையராஜெல்லாம் பிஸியாக இருக்கும்போது ஒரு தீபாவளியிலலாம் 5 படம் 6 படம் இருக்கும்போது அவர் தான் பண்ணுவார். நீங்கள் ஏன் ஆர்ஆருக்கு மட்டும் வெளியில் எடுத்துருக்கு? இல்லை சார், இன்றைக்கி ஃபார்மேட் மாறிடுச்சு. ஸோ டிஜிட்டலாக இருக்கும். ஸோ இப்போ கிளாஸ் ஒர்க் வரப்போ நம்மளோட டேட்ஸ் எல்லாமே சரியாக ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ என்னோட இதுவை வந்து அதை நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ஜென்சியான டைமில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணுமே, அந்த மாதிரி உடன்பாடு எனக்கு பர்சனலாக கிடையாது. ஸோ அவங்களும் வந்து நல்லா ஃபுல் இன்வால்மெண்ட்டோட தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட் கமிட் இருந்துச்சு. ஸோ அவர் அந்த டைம் லைன் வந்து செட் ஆகலை, வேறு எதுவும் இல்லை. விஜய் ப்ரோ. ப்ரோ இல்லை, பீட்சா படத்துக்கு அப்புறம் வரிசையாக 3, 4, 5, 6, 7 படம்லாம் வருஷத்துக்கு பண்ணியிருக்கீங்க. போன வருஷம் 3 படம், இந்த வருஷம் இப்போ தான் அக்கௌண்ட்டே ஆரம்பிக்குது. இப்படி இருந்தால் எப்படி வருஷத்துக்கு 3 படமாவது பண்ண வேணாமா? அதான் ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணா ஏன் பண்ணுறேன்னு கேட்குறீங்க ப்ரோ? பண்ணனா ஏன் பண்ணலன்னு கேட்குறீங்க ப்ரோ? நான் என்ன பண்ணிட்டேன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கேட்க மாட்டேன் ப்ரோ. இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க ப்ரோ, லிஸ்ட்லாம் எழுதி போட்டு நீங்கள் தான் எல்லாரும் சாட்சி இல்லை? எல்லாரும் சாட்சி. அதனால் வந்து அந்த பண்ணதுக்கு நான் காரணம் இல்லை, பண்ணாமல் போகிறதுக்கு நான் காரணம் இல்லை. ஏன்னா சில சமயம் சில படங்களை பண்ணியிருப்போம். இப்போ முன்னாடி சொன்ன பதில் தான் அது. என்னென்னா அந்த படங்கள் ரிலீஸ் வந்து நம்ம இப்போ நீங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இதை நானாக ஃபிக்ஸ் பண்ணுறேன், இல்லை என் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ சில படங்களை வந்து அவங்க நல்ல நாள் பார்க்குறது இல்லை தள்ளி போட்டதுக்கு தான் அவங்களோட சாய்ஸ். அது அப்படி தேங்கி வரும்போது அது மொத்தமாக தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே ஒழிய. மற்றபடி நான் வழக்கமாக என்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ரிலீஸை வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நத்திங். ஓகே ப்ரோ.